குருவின் தினம் ஒரு சுவடுகளில் பிராணாயாமம் அப்படின்ற ஒரு வார்த்தையை இன்றைக்கு எடுத்துக்கலாங்க. இந்த பிராணாயாமம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எல்லோருமே இன்று வரை ஒவ்வொரு அர்த்தங்கள் சொல்லி அதனுடைய அர்த்தத்தின் அடிப்படையிலிருந்து தான் அந்த பிராணாயாமம்ன்ற வார்த்தையும் ஒழிச்சுக்கிட்டு இருக்குன்னு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது, பிராணன் என்பதற்கு எல்லோருக்குமே தெரியும் உங்களுடைய உயிர் அப்படின்னு சொல்லிடலாங்க. அப்போ யாமம் அப்படின்ற வார்த்தைக்கு எதை சொல்ல வேண்டியன்றதை நீங்களே புரிஞ்சுக்கலாங்க. உங்களுடைய அறிவியல் தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கலாம், இல்லை உங்களுக்குள் ஏற்படும் ஆத்ம தத்துவத்தின் அடிப்படையாக கூட இருக்கலாங்க. இரண்டுமே உங்களுக்குள் யாராக இருக்க ஆசைப்படுகின்றதோ அது உங்களுக்குள் ஒவ்வொரு நொடி பொழுதும் உயரிய நோக்கத்துடன் உங்களையே நோக்கி வந்து கொண்டிருந்தால் அதிலிருந்து நீங்கள் வெளிப்படுவது எப்படி இருக்கின்றதோ அதுவே உங்களுக்குள் அந்த பிராணாயாமமாக கூட இருக்கலாங்க. தத்துவத்தை நாங்கள் 2 முறை கூட சொல்ல விளக்க ஆசைப்படுறோங்க. ஒரு கதை வழியாக ஒரு மனிதன் நீண்ட தூரம் தன்னுடைய கடல் வழி பயணத்தை மேற்கொண்டானாங்க. கடல் வழியே பயணிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளுமே அவனுக்கு ஒரு புது அனுபவங்கள் கிடைச்சதாங்க. அந்த அனுபவத்தில் அவனுடைய இடர்பாடுகள் எது வந்தாலும் அதில் முதல் தத்துவமாக அவன் உயிரியே அவன் நோக்கிய பயணமாக இருந்ததாங்க. எங்கே நம்ம உயிரும் அந்த இடத்துலேருந்து மறைக்கப்பட போகுதோ, இல்லை மறுக்கப்பட போகுதோ, இல்லை மாய்க்கப்பட போகுதோன்னு நினச்சிட்டானாங்க. ஆனால் அந்த கடல் வழியில் அவன் பயணித்த ஒவ்வொரு இடத்துலையும் எதை அவன் சுற்றி நோக்கினான்றதுக்கு அந்த உயிர் தான் அவனுக்கான மிகப்பெரிய பயம்ன்ற ஒன்றையும் காட்டிச்சாங்க. அந்த பயத்தின் அடிப்படை தத்துவத்தை அவன் எதை கொண்டு சென்றானோ அது அங்கேயே மறைக்கப்பட்டு உயிர் பயம்ன்ற வார்த்தையே அவனுக்கு மிகவும் பேரோங்கி விளங்குச்சாங்க. கடைசி கட்டத்தில் அவனுடைய காற்று, மழை, வெள்ளம், புயல் அனைத்தையும் அவன் ஒவ்வொரு தருணத்திலையும் அந்த உயிரையே அவன் உணர 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 ஒரு காலகட்டத்தில் அந்த உயிர் மீது இருந்த பயமும் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சுதாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்களா? அந்த இடத்துல அவன் ஒவ்வொன்றத்தையும் கடக்கும் பொழுதெல்லாம் அவனுடைய உயிர் அங்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னது, உன் உயிரை காப்பவன் நீ அல்ல நான்னு ஒரு வார்த்தை குறிட்டு வந்து சொன்னதாங்க. ஏன் இந்த வார்த்தையை அவன் எப்படி உணர ஆரம்பிக்கணுன்றத அவன் உணராமல் இருந்து விட்டால் எப்பொழுது அவன் கடல் அலையில் முதல் ஆரம்பிக்கும் பொழுதே அந்த உயிர் பயம் அவனையும் அந்த உயிரையும் விட்டு உடலோடு மண்ணோடு மண்ணா புதைஞ்சிருப்பாங்க. அப்போ அந்த கடல் எதனை கடக்க ஆசைப்படும் பொழுதெல்லாம் அந்த உயிரை கடக்க அவன் முயற்சி செய்கின்றான் என்பதை உணர்த்தி 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 மீண்டும் அவனுள் அந்த மிகப்பெரும் சகாப்தத்தையே உரு கொடுத்ததாங்க. உணர்ந்த மனிதன் அந்த கடலையே அவன் கட்டில் பாய்மரமாய் மாற்றினானாங்க. இப்போ உங்களுக்கும் ஒரு கதையின் தத்துவத்தின் அடிப்படையில் சில விளக்கங்களை கொடுத்தோங்க. நிதர்சனவான்கள் பல பேர் இப்படி நித்தியவான்களாக மாறுவதற்கான காரணம் அவர்களுக்குள் இருக்கும் அந்த மாய கொள்கையை மறைமுகமாய் கொடுத்து ஒவ்வொருவருக்குள்ளும் சூட்சுமத்தின் உயரிய கோள் நான் என்ற வார்த்தைக்குள் அவர்கள் தன்னை மறைத்து கொள்கின்றனர். இதை யார் ஒருவர் கண்டுபிடிக்க முற்படுகின்றாரோ அவரும் அந்த நான் என்ற வார்த்தைக்குள் மீண்டும் மறைக்கப்படுகின்றார். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.